ஆட்டோ வாங்குற விலைக்கு வந்து கார் வாங்கி ஓடலாம். இதெல்லாம் வந்து 13 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா 1250 வித்து கொண்டு இருக்கின்றோம். கையில ஒரு 5 லட்சம் 6 லட்சத்தை வச்சு எனக்கு வெஹிக்கிள் வேண்ட இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்கோம். பெஸ்ட் வெஹிக்கிள் விற்கிற விலையை வந்து 6,75,000 தான் சொல்றாங்க. நீங்க வாங்க பேசி எடுக்கலாம். இந்த கார் என்ன விலைக்கு போகுது இந்த ரேஸ் நம்பர் இல்லையா? இதுல மொத்த விலையும் 18,50 சொல்றாங்க. ஆரம்ப விலையே 18,50,000 தான். இது மிதிக்க போகும்போது ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள். ஆமா, என்ன அல்லது நான் ஒண்ணு ஒழுங்கா மிதிக்கிறேன் என்ன பண்ணுவோம். ஐயோ, வேணுன்றவங்களுக்கு வந்து இது வந்து முழு விலை 23,50,000 தான் சொல்றேன். ஆமா, இந்த பைக்கெல்லாம் வந்து 2.5 லட்சம் தான் சொல்றேன் முழு விலையுமே. இங்கிலீஷ் நம்பர் பைக் ஒன்று. என்னுடைய பார்வையாளர்கள் எங்கே மட்டக்களப்பில் இருக்கிற பார்வையில் வாங்க இப்படி ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு போங்க பாருங்க. குட்டி பைக் ஒன்று 8 ரூபா வந்தாலும் கொடுத்துருவோம். 8 லட்சம் வந்தாலும் கொடுப்போம். இந்த செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ எடுக்கிற விலைக்கு ஒரு 8 லட்சத்துக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு கார் எடுத்துட்டு போகலாம். எடுக்கலாங்க. ஐயா மேனேஜாஜின்படி நிதானமான விலைக்கு கொடுக்குறேன். அடுத்தது இப்போ கையில் காசு இல்லாட்டி உங்களோட பழைய பொருள் எடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி தானம் மதிப்பு விலையை போட்டு எடுத்து அனுசரித்து எல்லாரோடையும் நல்ல மாதிரி காய்ச்சி அவைக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஷன் எல்லாம் செய்து எல்லா வசதியும் செய்து தருவேன். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் கேஜி தேவா. ஓகே, உண்மையிலே வந்து இலங்கையில் இப்போ வாகனங்களுக்கு போய் கொண்டிருக்கிற விலை எல்லாருக்குமே வந்து தெரியும். புதிய வாகனங்கள் வந்து இறக்குமதி ஆகலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய வாகனங்கள் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு. ஆனால் அதன் விலையை கேட்டாலே தலை சுற்றி கொண்டு விழுந்துருவோம். அந்த வகையில் நம்மளோட கையில் ஒரு 5 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே காசு இருந்தால் சொந்தமாக ஒரு காரை எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு கடையை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். சாதாரண தரமான மக்கள், அதாவது நம்மளை போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வண்டி வாங்கணும் மட்டும் சொல்லி நிறைய நாள் ஆசை இருக்கும். அப்படியானவங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வாகனம் எங்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ நான் அந்த வாகனம் எங்கே எடுக்கலாம் என்றது தான் இந்த காணொலியில் வந்து காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் சாதாரணமாக ஒரு ஆட்டோ வாங்குகிற விலைக்கு வந்து கார் வாங்கி ஓடலாம். இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா கூட பேசியிருக்காம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு வந்து யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் நான் சொன்னேன் அந்த எஸ்எஸ் பைக்கிள் சேல்ஸ் சென்டர். உண்மையிலே வந்து இது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நல்ல கார்கள் எடுக்கிறத சொல்லி இப்போயும் நாங்களும் அதே பட்ஜெட்டுக்குள்ளே வந்து தள்ளப்பட்டுட்டோம். அதுலேருந்து நாங்களும் வந்திருக்கோம். ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கார் எடுக்கிறதுக்கு இப்போ இங்கே இருக்கிற மோஸ்ட்லி காரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டேஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து வந்தது. ஸோ அப்படி அந்த ஆரம்பத்துலேருந்து வந்த வெஹிக்கிள்லேருந்து புது வாகனம் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதான் நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜெஸ்ஸி என்ன தாண்டி வந்து நிறைய பேர் வந்து இப்படியான கார் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேணுண்டா இதுன்ற ஆரம்ப விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஒரு 13 லட்சத்துக்குள்ள எடுக்கலாம். இல்லை ஸோ ஒரு 5 லட்சத்துக்குள்ள எடுக்கலாம் நினைக்கிறேன். தெரியல, 5-6 லட்சத்துக்குள்ள எல்லாம் எடுக்கலாம். ஜெஸ்ஸி என்ன அப்படி தான் சொன்னேன் நினைக்கிறேன். ஸோ எடுத்து நீ அது செலவழிக்கிற காசு எல்லாம் வந்து ஒரு 10 லட்சம் போனால் ஒரு 13 லட்சம் 15 லட்சத்துக்குள்ள வந்து ஒரு காரை நல்லா வடிவமைச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து இதான் வந்து அவங்கள்ட்ட ஆஃபீஸ். அவங்கள அந்த ஐயா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவரை காட்டைக்குள்ள நீங்கள் வந்து ஒரு பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுவோமா. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. வணக்கம். மீன் பாடும் தேனாலாம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி நிறைய என்ன சொல்லலாம், நிறைய வந்து கலைஞர்களை வந்து உருவாக்கிய இடம், சந்தோஷம், அழகான இடம். நம்ம ஊருக்கு வந்து அடிக்கடி நிறைய என்கிட்ட வியூவர்ஸ் இருக்காங்க, இந்த வெட்டிக்குள்ள இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் போகுது தம்பி? அதான் நல்லா போய் கண்டிப்பாா நல்லா போய் கொண்டிருக்கு. முதல்ல வந்து நீங்கள் ஹீரோமா இருக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் நீங்கள் வயசு போனவங்க. நாங்கள் இது உங்களுக்கே ஓவரா இல்லையாது? வயசு போனாலும் ஹீரோமா இருக்கிறீங்களா? எல்லாம் சிவன் அருளாலும் சித்தர்கள் அருளாலும் சந்தோஷமா இருக்கிறோம். அதே மாதிரி உங்களோட விவஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி விவஸுக்கு எப்படிலாம் எப்படி இருக்கு? சந்தோஷம். கடவுள் நல்லா போய் நம்ம கையில் ஒன்று அடிக்கடி சொல்கிறோம். இன்னொரு பார்வையாளர்களே பாருங்கள், புதிய ஒரு யூடியூப், அதில் ஒரு நல்ல விஷயம் உள்ள யூடியூபர்ஸ் தான். இருந்தாலும் பெட்டிக்குள்ள நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்கீங்க. சந்தோஷம். என்ன அவங்க பேரை கேட்கும்போது என்ன அழகான பேர். தமிழ் என்பதே வந்து என்ன தமிழுக்கு வந்து வேற கருத்தே இல்லை. தமிழில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப நேசிக்கிறது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக அவ்வளோ தூரம் வந்து எங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே, அதற்கு நிறைய ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் இருப்பீங்க, வியூவர்ஸ் இருப்பீங்க. எனக்குன்னு ஒரு பர்டிகுலர் வியூவர்ஸ் இருக்கிறீங்க.
இவரையும் லைட் அதில் நானும் ஒரு ஆள் நிறைய கண்டிப்பாக உங்களோட வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து கஸ்டமரை டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இப்போ வீடியோவில் பார்க்கக்குள்ள சம்டைம் நம்ம நினைக்கலாம் ஓகே இவங்க வீடியோக்காக இப்படி செய்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிம்பம் ஒன்று இருக்கும். ஆனால் நேரில் வந்து நாங்கள் கதைக்கக்குள்ள இப்போ எங்களை யாருன்னு சொல்லி தெரியாது. நான் சும்மா வந்து எதிர்ச்சியாக கதைச்சு நான் வந்து இப்போ கதைக்கக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு மரியாதையாக நான் வந்து இந்த வயசில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ இறங்கி போய் கதைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ அப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணீங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் மனித நேயம் என்னென்னா வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த வள்ளலாரோட கோட்பாடு தான் வந்து யார் வந்தாலுமே நம்ம வந்து நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோங்க. நம்ம வந்து வயது மட்டங்கள் அப்படி இல்லை. நாங்கள்லாம் சின்ன நான் அடிக்கடி சொல்கிறது நம்ம வந்தெல்லாம் வந்து பெரிய வியாபாரி இல்லை, குட்டி வியாபாரிங்க. அதுலேயும் வந்து இளைஞர்கள் மேலே எனக்கு ஒரு பாசம் என்னென்னா வந்து இனி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்போ பாருங்கள் வந்து முந்தையெல்லாம் ஒரு விளம்பரம் செய்வது வந்து ஒரு கனவாக இருந்துச்சு. ஏன்னா சரியான விலை மற்றபடி தெரியாது மக்களுக்கு. ஆனால் இன்று எங்களுடைய டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும் போதே வர்றதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நாங்கள் இந்த அளவுக்கு ரீச் ஆக காரணமே வந்து உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான். எல்லாம் சிவன் அருளுங்க. சரி வாங்க வெளியே போவோம். ஐயா சரி, உண்மையில வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா நிறைய இதெல்லாம் என்னுடைய வாடிக்கையாளர். இங்கே போங்க. எங்கேருந்து வரீங்க அதையும் கொஞ்சம் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் கிளிநொச்சிலேருந்து வரீங்களா? இப்போ வந்து வண்டி ஒன்று எடுக்க போறீங்க. சரி, இப்போ உண்மையிலே வந்து நிறைய இடம் இலங்கையில் வந்து நிறைய இடம் இருக்கலாம். இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன? இதில் வீடியோ எல்லாம் பார்க்குறோம் நாங்கள். ஐயா மேனேஜாஜின் படி நிதானமான விலைக்கு கொடுக்குறார். அடுத்தது இப்போ கையில் காசு இல்லாட்டி அவங்களோட பழைய பொருள் எடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி தானும் மதிப்பு விலையை போட்டு எடுத்து அனுசரித்து எல்லாரோடையும் நல்ல மாதிரி காய்ச்சி அவைக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஷன் இதெல்லாம் செய்து எல்லா வசதியும் செய்தே தருவேன். எல்லாத்தையும் எங்களை செய்து தருவேன். அதெல்லாம் எங்களுக்கு அவரை என்னன்னு சொல்கிறேன்டா ஆன்மீக ரீதியிலும் சரி இதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அவரோட ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்கு. மனசால ஈர்ப்பு ஒன்று இருக்கு. அப்போ நீங்களும் வீடியோ பார்த்துருக்கீங்களா? வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் பார்க்க நாளே இல்லை. சரி, அப்போ நீங்கள் இப்போ என்ன கார் எடுக்கிற ஐடியா? காரணம் அவர் எடுக்க பேசிக்கொண்டிருக்க கார் வந்து அந்த கார் 64 நான் பாவிக்கிறேன் அடிக்கடி காட்டியிருப்பேன். அதான் இப்போ நீங்கள் கொண்டு வர காரணம் அதானே உங்களோட கார்? ஆமாம், இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. சில வேலை அவருக்கு விஷயம் சரி வந்து பிஸ்னஸ் சரி வந்து அவர் கொடுக்குற நோக்கம் இருக்குன்றது. இப்போது அவர் எடுக்க போகிற கார் வந்து 64 டொயோட்டா கொரோலா ஆட்டோ கியருங்க. இது முழு விலையுமே நம்ம 1850 இருந்தாலும் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரியே வந்து நார்மலாக வந்து தொழில் செய்கிறனால நான் சொன்னேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தரேன். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு சிக்கல் இருக்குங்க. நான் சொன்னேன் அதை யோசிக்காங்க. நம்மளால் முடிஞ்ச மாதிரிக்கு கொஞ்சம் விலையை குறைச்சி எனக்கு காசு எதுவும் குறைவாக இருந்தால் யோசிப்போம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வச்சுருக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க. சரி, உண்மையிலே வந்து இப்போ ஒருத்தவங்க வராங்க உங்கள்கிட்ட. என்கிட்ட வந்து ஒரு இப்போ நார்மலாக சொல்லுங்களேன், இப்போ இந்த கார் வந்து என்ன ரேட்டுக்கு போகுது? இந்த கார் வந்து நாங்கள் வந்து 12 ரூபா 12 சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழைய கார் வந்து அந்த விலத்தை சொல்கிறோம். இந்த காருக்கு வந்து முழுசாக வந்து நம்ம 8 ரூபா அப்படி இன்றைக்கி இல்லை வந்து ஒரு 8 ரூபா வந்தாலும் கொடுத்துருவோம். 8 லட்சம் வந்தாலும் கொடுப்போம். இந்த கார்களில் வந்து உக்கல் இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டயரும் புதுசாக இருக்கும். உண்மையிலே இப்படியான காரெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ லீசிங் வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்க இயலாது, செய்ய முடியாது. ஆமாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து லோ பட்ஜெட்டில் கடுமையாக வந்து கார் எடுக்க வராங்கன்றீங்களா? ஒரு 5 லட்சமோ இல்லை 5 லட்சத்துக்கு இப்போ ஆட்டோவே புதுசு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி 19 லட்சம் போகுது நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறனாலும் கிட்டத்தட்ட 9 லட்சம் வேணும். ஸோ அப்போ ஒரு 5 லட்சத்தோட வாராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வசதி செஞ்சு கொடுப்பீங்க? இதுகளுக்கு எடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு லீஸ் எடுக்க முடியாது. நான் முதலாவது வரும்போது கேட்குறது வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிற பழைய வாகனம் எடுக்கும்போது நான் எல்லாத்துக்கும் என்னுடைய பார்வையில் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அப்படியே பழைய கார் விலை குறைவாக இருக்குது, இந்த ஐயாவும் பார்க்க பட்டையும் கொட்டையும் போட்டிருக்காரு, அது இல்லைங்க. அதுதான் உண்மை. நமக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. பழைய கார் எடுக்கும்போது நல்லா அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் பாஸை கூட்டுவாங்க. ஏன்னா வந்து இதுகளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு இருக்கணும். இப்போ இந்த கார்களில் நான் செலக்ட் பண்ண காரணமே மிட்சுபிஷி இது வந்து எல்லைட் லான்சர். இதுகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது எல்லைட் லான்சர். அதே மாதிரி இது நிசான் கம்பெனியில், இது மிட்சுபிஷி கம்பெனி. இப்போ இதுகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். பழைய வாகனமாக இருந்தாலும் எங்களை மாதிரி வயது போன மனிதன், இது வயது போன காரு, அதுகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ அதுகளுக்கு வந்து சப்போஸ் எதுவும் எடுக்க முடியலைனா கூட நாங்கள் வந்து அதுக்கான இந்த எஸ்எஸ் கார் செல்லில் இருக்க ஸ்டைலிஷே வந்து நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து தருவோம். இதுக்கு நார்மலாக எடுக்கலாங்க. அந்த மாதிரி நீங்களே எடுத்து கொடுப்போம். உண்மையிலே ஒரு ஆட்டோ செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ எடுக்கிற விலைக்கு ஒரு 2 லட்சத்துக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாம். எடுக்கலாங்க சமயத்தில் இருக்குங்க. அந்த வேலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக பண்ணுறேன்னு சொன்னீங்க. உங்களோட அனுபவத்தில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கார் பிஸ்னஸ் பண்ணுவீங்க? நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருப்பீங்க? நீங்கள் வந்து நான் கூடுதலாக கொடுத்துருப்பேன் வந்து 4 இயர் 5 ஜிப் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எனக்கு வாகனம் சேர்த்து வாகனங்கள் சொல்லிச்சுன்னா ஒரு 500-600 வாகனத்துக்கு மேலே வித்துருக்கீங்க இருக்குங்க. ஐயா அதையும் தாண்டி கூடுதலாக இருக்குங்க. எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ உங்கள்ட்ட தாத்தாலேருந்து இல்லை அப்பாலேருந்து வந்து நீங்கள் பிஸ்னஸை கைமாறினா இத்தனை வயதில்?
இதில் வந்து என்னென்னா வந்து நாங்கள் சின்னத்துலேயே வந்து நான் அப்பாவோடே இருக்குது. நான் நம்ம குடும்பத்தில் நான் ஒரே பையன் தான். அப்போ எங்கள் அப்பா வந்து செல்லதுறவங்க. அவங்க வந்து கார்கள் வீட்டில் நிறைய நிற்கும். நான் பக்கத்துலேயே நிற்கிறது, வெட்டி பார்க்குறது, அவங்க செய்யும் போது பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ விற்கும் போது பார்க்குற ஸ்டைல் இருக்கும். அதுலேயே ஊறிட்டோம். அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. என்னென்னா வந்து எங்கள்கிட்ட வரும்போது நிறைய காசுக்கு உள்ளவங்க வருவாங்க. அப்போ அந்த டைம் வந்து கார்கள் வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. சில வசதிப்படுத்திட்டு வர கார்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. நார்மல் இந்த மாதிரிக்கு இந்த நார்மல் விலைக்கு கார் விற்கிறது குறைவாக இருந்துச்சு அந்த டைம். அப்போ நான் யோசிச்சேன், ஏன் நம்ம அப்பா அப்படி செய்கிறேன்னா, சும்மா அப்பாட்ட வந்து சொன்னேன், ஏன்ப்பா நார்மலாக வந்து இடைநிலையில் உள்ளவங்களுக்கு வந்து நடுத்தர குடும்பத்துக்கு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு. அப்போ அப்பா நான் சின்னத்துலேயே கொஞ்சம் சொல்லேன், சின்னத்துலேயே முத்துனா ஏன்னா பிஞ்சிலே பழுத்தது அந்த மாதிரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ 2 கார் வாங்கும் போது வந்து வேறு லெவலாக போச்சு. அப்போ அதுக்கு பிறகு அன்னைக்கு போகிற ரேட்டெல்லாம் மாறி இல்லைங்க. அங்கெல்லாம் அந்த காலத்துலாம் கார் சின்ன வேலைங்க. அந்த டைமில் வந்து அந்த மாதிரிக்கு வந்து நார்மல் பட்ஜெட்டுக்கு கார் விற்கும்போது அவர் வேறு லெவலாக வந்து ரீச் ஆகிடுச்சது. ஸோ அது எனக்கு ஒரு மனசில் ஒரு இருந்துச்சு. ஒரு சின்ன வயசில் நான் சேலனும் போடும்போது நான் நார்மல் கார்கள் தான் இடைநிலை. அது அந்த ஒரு தாக்கம் இப்போயும் வந்திருக்கு. இப்போ பார்த்தா கூட இந்த 3 எழுத்து கார் எடுக்கும்போது கூட இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து 13 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, 1250 விற்று கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் வந்து 2018, 19 கார்கள். இது விலையாக கேட்டிங்கன்னா வந்து ஸோ அவங்களாம் நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து 1350 தான் சொல்லுவோம். இதுக்கு 1250 சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது 3 எழுத்தாக இருந்தாலும் அதை சார்ந்து தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்த உண்மையான கசப்பான உண்மையாக இருக்கும். எனக்கிட்ட இருக்கிற பொருளாதார வசதியும் அவ்வளோதாங்க இருக்குது. எனக்கும் ஆசை இருக்கும், வரையில் பெரிய வண்டி செய்யணும் அப்படின்ட்டு. என்னத்தை செஞ்சாலுமே அதில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டில் சாதாரணமாக இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட பழகி அவங்களோட இப்போ நம்மள மாதிரியே அவங்க இல்லை அண்ணே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு லோன் போக முடியாது அப்படிங்குள்ள எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. சரி, உண்மையாக வந்து எங்களோட பார்வைக்கு இப்போ எங்களோட பார்வைக்கு நம்மளாக பார்க்கல வந்து ஓகே, நீங்கள் வந்து நடுத்தர மக்களுக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக வந்து இந்த பட்ஜெட்டில் கார் எடுத்து விற்கிறீங்க. அப்போ உண்மையில் இந்த காரை நீங்கள் வாங்க போய்க்குள்ள வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பீங்களோ, எதுவும் பிரச்சனை இருக்குது, இல்லை கஸ்டமருக்கு இது எதுவும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி. ஏன்டா உங்கள்கிட்ட வாங்கிட்டு சம்டைம் போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை திரும்ப உங்களோட வந்து சண்டை பிடிக்கிறது அப்படி பிரச்சனை அப்படி நிறைய வந்திருக்குங்க. அப்படி வரும்போது கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு சிஸ்டத்தை மாற்றினேன். என்னுடைய பார்வையாளர் ஒருத்தர் வந்து எங்கள் வெளியூர் வந்து பார்த்துட்டு வந்து 2 வாகனத்தை எடுத்த பிறகு நான் சொல்லி காசெல்லாம் போடாங்க அப்படின்னு. இல்லை மல்லு பிடிச்சி போட்டார் இல்லைங்க அப்படின்ட்டு. நான் சொல்லி பழைய காருங்க தான், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. நல்ல ஒரு கேள்வி, என்னோடய பார்வையாளர் தெரிஞ்சுக்கணும். பிறகு 2 காரையும் என்ன செஞ்சு இங்கேருந்து உங்கள் ஊருக்கு தான் அனுப்புனேன். வெட்டிக்குள்ளே அனுப்புனேன். 2 காரை அனுப்புன பிறகு அதில் ஒரு கார் பிடிக்கல அப்படின்ட்டார். இப்போ இங்கே வந்து அந்த கார்கள் வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு வந்து காசு அரைவாசி தான் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து நேரடியாக பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு காசு வந்து அரைவாசி காசு போட்டு சொன்னால் பேலன்ஸ் காசு தாரேன் அப்படின்னாரு. ஸோ அங்கே கொடுக்கும்போது இல்லை எனக்கு கார் பிடிக்கலன்னு போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தானேங்க. நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறோம், சின்ன குட்டி ஆவார். அப்போ அந்த மாதிரி தர்ம சங்கடமாக நிலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பார்வையில் எங்களை பார்க்கும்போது என்ன ஒரு கெட்ட பேர் வாங்குவோம். இதில் கெட்ட பேர்கள் கூட வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருனாலும் இப்போ நானும் அதுக்கு பிறகு படித்த பாடம் தான். இல்லைங்க, யார் வந்தாலும் நல்லா ஓட்டி பாருங்கள். இது புது கார் இல்லை, பழைய கார்கள், பழைய பட்ஜெட் தான் விற்கிறோம். ஆனால் ரொம்ப பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி மீண்டும் எடுக்க முடியாதுங்க. ஆமாங்க, 2வது தானே எடுக்க முடியாது. பிராண்ட் நியூ காருக்கு மாதிரிக்கு வாரண்டி கார்டெலாம் இல்லை. இது நம்பிக்கையில் தான் போகும். அதனால் நாம் ரொம்ப பார்த்து தான் எடுப்போம். மற்றபடி விலைகள் வந்து தெரியும். எஸ்எஸ் காசை எல்லாம்லே வந்து விலை வந்து கொஞ்சம் குறவுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் அதில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க பாருங்க. இந்த அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கிளிநொச்சியில் உங்களை தேடி வந்திருக்காங்க. நாங்களும் உங்களோட வீடியோ வெட்டிக்குள்ள, அதாவது வெட்டிக்குள்ள மூலை மட்டக்களப்பில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க தம்பி. நான் நிறைய அதாவது இத்தனை காருக்கு கொடுத்தேன் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வந்து இஸ்லாமிய நண்பர்கள், சகோதரர்கள் இல்லைன்ற மாதிரி அவங்க அங்கே எனக்கு அப்படின்ற சவுதி, கட்டார், அதே மாதிரிக்கு இலங்கையில் வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் அவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இன்னொரு ஊரில் இருந்து என்னுடைய மொழி வந்து இந்த மொழியை சார்ந்து இல்லாட்டு கூட எனக்கு வந்து உங்கள் சொந்த இடம் இது. என்னுடைய சொந்த ஊர் வந்து கண்டி, மாத்தளையில் தான். நான் பிறந்தது கண்டியில், நான் கல்யாணம் கட்டினது மாத்தளையில். இப்போ வந்து இங்கே எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து வந்தாரை வாழ வைக்கும் நாடு அப்படின்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம். ஸோ எனக்கு சரியான ஹாப்பி. இங்கே உள்ள மக்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து மறக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆளாளப்பட்ட ரஜினிகாந்த் நான் சொந்த ஊர் எங்கே ஆந்திராவிலேருந்து. ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழருடைய பண்பாடு எங்கே நிற்கிது பாருங்க. தமிழர்கள் என்று தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழனுக்கு இருக்க ஒரு ஸ்டைலே வந்து எந்த இடத்துல போனாலும் சப்போர்ட் இருக்கு. அந்த பேனை பற்றி இருக்க சொல்றீங்களோ, அந்த இந்த பேன் வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு போகுது?
என்ன மாதிரி சொல்லி என்ன கண்டிஷனில் நிற்கின்ற தம்பி இந்த வேனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது LH51 GL அப்படின்ற வேன். அப்போ இந்த JY 3084 இந்த வேன் நாங்கள் விற்கிற ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம் 47 லட்சம் ரூபா. அப்போ யோசிப்பாங்க எப்படின்னா ஒரு 1998 மாடல் 1998 வந்து இப்படி ஜே நம்பர் வந்து இது ஆபர்களில் வந்து ஆக்ஷனில் எடுக்கிறது. ஆபரில் வந்து டெக்ஸ் கட்டாமல் இருக்கிற சில வாகனங்களை வந்து ஆபரே ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆபர் ஆக்ஷன் வரும்போது இது இங்கிலீஷ் நம்பருக்கு வந்துச்சு, அது ஒன்று. அதில் வரைய மற்றபடி இது வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து வில்லு தகடு வராது, சஸ்பென்ஸில் தான் வரும். பார்க்கலாம் உள்ள. ஆமாம் பார்க்கலாம். அப்போ தம்பி வாங்க நான் உள்ளே வரேன். ஓம் நம சிவாய. அப்போ இதில் வந்து நார்மலாக வந்து ஒரு ஒட்டோ கியர் தான் வெஹிக்கிள். ஒட்டோ கியருங்க. இதில் வந்து LH51 வந்து மோஸ்ட்லி வர்றது வந்து இன்டீரியர் வந்து ப்ரௌனாக இருக்கும், இது வந்து ஆஷ். ஸோ இதில் குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி டுவெல் ஏசி இருக்குது. டுவெல் ஏசி இருக்குன்றது வேலை செய்யுதா? இல்லைங்க, இதில் ஏசி வேலை செய்ய ஏசி ஒரு கை பார்க்க இருக்குதுங்க. அப்போ நிறைய இதுக்கு வந்து LH51 GLக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குது. அதாவது வந்து இன்னைக்கு வெகனாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரிக்கு வேற என்ன காரணம் சொல்லுங்க, ஏதாவது பேரன்னு சொல்லுங்க, ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச காரணம். அல்டோவாக இருக்கலாம், அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கும். செல்லரியாக இருக்கலாம், அதுக்கு மாதிரி இதுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்கன்னா வாங்க. நான் விற்கிற விலை 47 இருந்தாலும் நான் விலையை. ஆனால் ஒரு நாள் இப்போ இந்த கண்டிஷனில் இந்த வாகனங்களில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் நீங்கள் அதை அப்படி சொல்லி தான் கொடுப்பீங்களா இந்த இதில்? ஆமாங்க, நம்ம அது சொல்லாமல் கொடுத்தா வந்து சிக்கல் வருங்க. மற்றபடி அது எதுக்கு வம்பு மற்றபடி என்னுடைய லெட்டர் ஆட்டை பார்த்தா கூட வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த வாகனத்தை நன்றாக பரிசோதித்து பின்னு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்போ நாளைக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் வந்து யாரையும் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி சொல்கிற இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுக்கு இடம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனா கண்டிப்பாக. அதே மாதிரி நான் என்னுடைய வாடிக்கையாளர் சொல்கிறேன், ஐயா நல்லா பார்த்துட்டீங்க, 10 இடத்துல பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து நல்லா வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கின்றது. அதனால் ஃபோன்லலாம் நல்லா பார்த்துட்டு இவ்வளோ போகுது ப்ரெசென்ட் மார்க்கெட், இன்னும் 5 சேரில் போய் பார்த்துட்டு வாங்க, இந்த வேலை பிடிக்குதா, இன்னொரு பாஸை கூட்டுவாங்க, அதுக்கு பிறகு எடுங்க, அவசரப்பட்டு எடுக்காங்க அப்படின்றது. வாங்க, நல்ல விஷயம். பைக் இருக்குது. இந்த பைக்கெல்லாம் வந்து எவ்வளோ நம்ம வந்து இந்த பாருங்கள், மாடிஃபை பண்ண பைக் CG125 அப்படின்ற பைக் ஒன்று விற்கிறதுக்கு எல்லாம் விற்க தான் நிற்கிது. இந்த பைக்கெல்லாம் வந்து 2.5 லட்சம் தான் சொல்கிறோம் முழு விலையுமே. இங்கிலீஷ் நம்பர் பைக் ஒன்று. என்னுடைய பார்வையாளர்கள் எங்கே மட்டக்களப்பில் இருக்கிற பார்வையில் வாங்க, இப்படி ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு போங்க பாருங்கள், குட்டி பைக் ஒன்று. சும்மா அது வந்து ஒரு கால் தான் போகலாம். இது வந்து இளைஞர்களுக்கு வந்து சூட்டாக இருக்கும். இன்றைக்கி பைக்கோட விலை உங்களுக்கு தெரியும் என்ன விலை போகுதுன்னு. ஆனால் ஒரு இங்கிலீஷ் நம்பர் பைக் ஒன்று மாடிஃபை பண்ண பைக் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கெல்லாம் வந்த பெயிண்டாக இருக்குது, வந்த ஸ்டிக்கர் வந்து ஒரிஜினலாக இருக்கும். மற்றபடி இன்ஜின் விலைலாம் நல்லா இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. இதில் வந்து ரேட்டிங் கூட பரவாயில்ல. இந்த சீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து பாய்ஸுக்கு தான் சரி வரும். பிள்ளைகளை சரி நல்லா இருக்குல்ல பைக்கில் உட்காந்தா கொஞ்சம் என்னது ஒரு என்டிக் லுக்கான கொடுக்குற மாதிரி. ஐயோ, அப்போ இது எல்லாமே எடுத்து கொடுக்குறீங்களா? பைக் எடுத்து கொடுக்குறீங்களா? சமயத்தில் எங்களுக்கு மாற வரும். அதே மாதிரி வாங்க இந்த லொரியா இருக்கு. இன்னும் பந்தரில் பார்த்து நான் வந்து இந்த பானாட்டோ இது வந்து ஆமாங்க, இது பான் அதுவும் ஆமாங்க, ஒன்றும் விடுறதில்லை அப்படின்றல. நார்மலாக இப்போ என்னடா ஆட்டோ எடுத்து அது முடிவு பண்ணி தான் எடுப்பாங்க. பானாட்டோ வந்து இதை வந்து வாங்கிட்டு போவாங்களோ நீங்கள் இன்னும் நம்பி இதை வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து கைமாறி எடுத்து கொடுக்குறதுக்கு செய்யுங்க. சம்டைம் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் லொஸ்ட் ஆகிருக்கும் எடுத்து வந்து. இது வரைக்கும் சிவனாரில் இதுக்குமே எனக்கு நஷ்டம் வந்தது அப்படின்ற சரித்திரத்தில் இல்லைங்க. நம்ம அப்படியுமே ஒரு நாளுமே கடவுள் கொடுத்ததில்லை. ஃபியூச்சர் தெரியாது, ஆண்டவர் அவர் வரும். நாங்கள்லாம் தூசி மாறிங்க, அவர் நினைக்கக்குள்ளே பறக்க வேண்டிய ஆக்கள். ஸோ இதுவும் அப்படி தான். நார்மலாக இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பான் பேக்கரியாக இருக்கலாம், சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த ஆட்டோ வந்து விற்கலாம். அது ஒரிஜினல் பஜாஜ். என்ன நம்பர் பாருங்கள் தம்பி, JO 2091. இந்த முழு வேலையுமே நம்ம வந்து ஆரம்பம் தான் சொல்கிறோம். ஆரம்பம் சொல்கிறோம். வேலைகள் இருக்கும், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதை செஞ்சுருக்கோம். ஆமாம், சிறு வியாபாரிகளுக்கு இப்போ நம்ம அதுக்கு போகிற வேலைக்கு வந்து விலையை கொஞ்சம் கழிச்சு தரலாம். அதே மாதிரி சின்ன கடை. ஆமாங்க தம்பி, இங்கே பாருங்கள், இது வந்து PW சூப்பர் ஏஸ் லொக்கா அப்படின்றது. இது என்ன விலை இப்போ நிற்கிது? இது நாங்கள் 2850 சொல்கிறோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட தம்பி ஒரு லீஸ் எடுக்கலாம் வந்து 18 ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். உங்களுக்கு 18 ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம்.
இப்போ லீசிங் வசதி எல்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? நாமளே செஞ்சு கொடுப்போம். இங்கே நிறைய லீஸ் கம்பெனிக்கு வருவாங்க. உங்களுக்கு அவங்க அந்த அந்த கஸ்டமருக்கு எந்த கம்பெனி தேவைன்னு அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு எதாவது ஃபேவர் இருக்கா அப்படின்னு இல்லாட்டி நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுக்கு எது லாபமாக இருக்குன்ற கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம். இந்த கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் செய்வோம். அதே மாதிரி அவங்களுக்கு எது டாக்குமெண்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதுகளுக்கான ஒழுங்குகள் செஞ்சு தரப்படும். இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். இந்த வண்டியில் பேர் என்ன ஐயா? Maruti 800 Omni. இதாண்டா சரி, நம்மளோட டீம் இருக்கு. அள்ளி எடுத்தா சரி ஆக்கலை இஞ்சி சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆமாப்பா சூப்பராக இருக்குது. பாருங்க, இது வந்து ஒரு 7 பேர் போகலாம். ஆனால் வண்டி நெருப்பட்டி மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு நெருப்பட்டிக்குள்ளே 7 பேர் போகக்கூடிய வண்டி வேணுமா மக்களே? வாங்க, வந்து எஸ்எஸ் கார் சேல் அப்படின்னு சொல்லலாங்க. உண்மை வந்து இப்படியான வண்டியெல்லாம் நீங்கள் எங்கே தேடி பிடிக்கிறீங்க? முதலாவது வந்து எங்கள்கிட்ட நான் சொல்கிறேனே வந்து சின்ன முதலுக்கு வந்து 7 பேர் போகக்கூடிய நான் நினைப்பேன் பிளான் பண்ணுறது தானேங்க. இதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரிக்கு தாங்க. 7 பேர் போகணுங்க. நம்மளோட அவ்வளோ பெரிய பைசா இல்லைங்க. அதனால எனக்கு வேணுன்றவங்களுக்கு வந்து இது வந்து முழு விலை 23,50,000 தான் சொல்கிறேன். ஆமாம். அதே மாதிரி லீசிங் வந்து இதுக்கு வந்து 16 லட்ச ரூபா லீஸ் எடுத்து தருவேன். 16 லட்சம் பாருங்க, இங்கே பாருங்க. நான் நீங்களும் இவ்வளோ ஸ்டைல் அப்படி உட்காந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களை யார் டிரைவரை போட்டுட்டு இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி காய்ச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு சுகம் இங்கேயா இருக்குமா? அதுவும் குட்டி வண்டிக்குள்ள இல்லாட்டி அந்த வண்டியில் அங்காவது கைக்க, தம்பி நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கேன், அப்படி என்ன எப்படி இருக்கீங்கன்னு காய்ச்சிக்கிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக பேசுகிறேன் நீங்கள் நினச்சிட்டா கூட உண்மையிலே வந்து உண்மையா சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டி போய் பக்கத்தில் இருந்துட்டு போகலாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு காய்ச்சிட்டு போகிறது சுகம் தானே. மூவியெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி வண்டி. ஆமாம், அந்த காலத்தில் வந்து வில்லைங்க வந்து ஆமாம் அடங்கடம் அப்படின்னு போகிறது. அந்த மாதிரி அப்படி மூணு சட்டா எடுக்க காக்குன்னு இறங்கணும் அப்படின்னு போகிறது. 60 பாய வண்டிதான். இப்போதான் எடுத்தது, நீங்கள் பார்க்கும்போது தான் எடுத்தது. இப்போ வந்து ஆமாம். ஸோ அது வீடியோக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வந்து நம்ம இருந்து 4 நாளைக்கு தான் பர்ச்சேசிங் போகிறோம். என்னமோ தெரியல, நம்மளோட வந்து பெட்டிக்குள்ள வந்த ராசியோ என்னமோ தெரியல, ஒரு புதிய வரவாக இருக்கின்றது. அதையும் பார்த்துக்கோங்க பார்வையாளர். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன விலைக்கு தான் வருங்க. ஒரு கார் மாதிரி இருக்கும், 3 வீலர் கார் அப்படின்ற ட்ரைசிக்கல் கார் அப்படின்னு வாங்குறதுக்கு. இல்லை வந்து வாங்க உள்ளுக்கு போ. ஆமாம், உள்ள இருக்குல்ல, இது வந்து பைக் செட்டப். பைக்கில் செட்டப் தான் வரும். பார்ப்போம். ஆமாம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக வந்து நார்மல் லைசன்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு ஆட்டோ லைசன்ன்றதுக்கு இல்லை. இதில் வந்து மோட்டர் சைக்கிள் தான் உள்ளுக்கு இருக்குது. அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள், பைக் லைசன்ஸ் இருந்தாலும். ஆமாம். இது வந்து எப்போ வந்து ஆட்டோ வந்த டைமில் வந்து நம்ம இதுகள் வந்து சரியாக குறவு. சன்ரூஃபெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு சன்ரூஃப் ஒன்று இருக்குது, ஒரு அழகான சன்ரூஃப் இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கு ஒரு 3 பேர் போகலாம். இல்லை நமக்கு ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூட்டாக இருக்கும். மற்றபடி மலையில் நனைந்து கொண்டு போக தேவையில்லை. மலை ஆட்டோவில் போகும்போது சில சாரல் அடிக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக மூடக்கூடியது. அதே மாதிரி ஒரு 50,000 பொறுமதியான செட் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. இது வண்டி சின்னதாக இருந்ததுக்கு ஒரு செட் ஒன்று இருக்குது. பாக்ஸ் செட்டு பின்னுக்கெல்லாம் பூட்டியிருக்காங்க. ஆமாம். இப்போ அதுக்கு வந்து அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு இடம் இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ இதெல்லாம் வித்தியாசமான வாகனமாக இருக்கும். சும்மா என்டிக்கில் சின்ன பசங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக மோட்டர் சைக்கிளை ஓடுறதை விட இதுகள் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுடன் வந்து மலையில் நனையாமல் உடலில் காயம் ஏற்படாமல், அதாவது விவேகம் அல்ல அப்படின்னு சொல்லுவோங்க. இது என்னென்னா உண்மையிலே வந்து ஒரு சேஃப்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். இது முழு விலையுமே விற்கிற விலையே வந்து 6,75,000 தான் சொல்கிறவங்க. நீங்கள் வாங்க பேசி எடுக்கலாம். முழு விலையும் 6,75,000. இது வந்து ஜேஹெச் ஃபர்ஸ்ட் ஓனர். சின்ன மைலேஜ் தான் ஓடி இருக்குது. இந்த வந்த டயர் செட் தான் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து சைனீஸ் மோட்டர் சைக்கிளில் ஸ்பேர் பார்ட்ஸ், ஜப்பான் மோட்டர் சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸும் சரி வரும். ஓகே. உண்மையிலே வந்து இப்போ இதில் இருக்கிற ஒரு வண்டியை நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி ஓடுது அண்ட் வந்து அது நம்ம உண்மையிலே வந்து அதை வந்து அப்படியே ரியலாக வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து. ஓகே, இந்த கார் நம்பர் 64-07-01. இந்த வாகனத்தை வந்து இப்போ நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்படியான வண்டி எடுக்கலாமோ இல்லைன்றது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் பார்க்கலாம்.
இது வந்து ஓட்டோ கியர் இப்பயும் ஓட்டோ கியர் அந்த காலத்துலேயே வந்துட்டு இது வந்து அந்த காலத்தில் ஒரிஜினல் வந்து ஓட்டோ கியர் தான் இது. டொயோட்டா க்ரோஸான்னு சொல்றதுன்னா 1991 வந்தது. இது ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு அடிச்ச கார். நீ பார்த்து தெரியும் இதெல்லாம். இந்த டேஸ் நம்பர்ல இப்படி ஓட்டோ கியர் இருக்கிறது பார்க்கவே தான் இருக்கு. என்ன இதனா டர்போ. நீ பார்த்து ஒரு டர்போ ஒர்க் பண்ணும். டர்போ சார்ஜ்னு சொல்றதுன்னா நார்மலா வர ஏர் இன்டேக்கை விட எக்ஸ்ட்ராவா இன்டேக் பண்ணி கொடுக்கும் இன்ஜினுக்கு. அப்படி பண்ண கொடுக்கும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு தான் பொதுவா டர்போ பண்ணி பண்ணுவாங்க. பார்ப்போம். இந்த கார் என்ன விலைக்கு போகுது இந்த டேஸ் நம்பர் இல்லையா? இதுல மொத்த விலையும் 1850 சொல்றாங்க. ஆரம்ப விலையே 18,50,000 தான். ஓகே. அப்ப ரேட் கொஞ்சம் குறைப்பீங்க கூட்டுவீங்க அப்படியே? கட்டாயம் நான் வாகனத்தை பிடிச்ச வாகனம் ஓடி பார்த்து விலைகள் கழிச்சு பேசக்கூடியது தான். சூப்பராக இருக்கு உண்மையாக ஒரு. ஆனால் இப்போ ஒரு அப்போது ஆட்டோன்ற விலையே அந்த தான் போகுதுண்ணே சாதாரண. இப்போ இந்த காலத்தில் ஒரு ஓட்டோ கியர் காரும் அதுவும் ஒரு ஜப்பான் வாகனம், டொயோட்டாட வாகனம் இந்த விலைக்கு கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் கடினம் தானே. ஓட்டோ கியர் இந்த விலைக்கு எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கடினம் தானே. அதுதான் உண்மை. அப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்தா நீங்கள் வெஹிக்கிள் பிக்கப்பை பார்க்க முடியும். எத்தனை நாளைக்கு ஓடும் கடைசி? இது மிதிக்க போகும்போது ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள். ஆமா என்ன அல்லது நான் ஒன்றும் ஒழுங்கா மிதிக்கல. என்ன பண்ணுவோம்? ஐயோ வரக்கு இந்த ஸ்பீட் ஓவன் வைக்கலடா உண்மையிலே. அப்ப இது அந்த டைம்ல டொயோட்டா க்ரோஸான்னு சொல்லி அடிச்சது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மாடல் டைப் தான் அடிச்சாங்க. இல்ல 2 டோர் காசும் வந்துச்சு, 4 டோர்ஸ் காசும் வந்துச்சு. அப்ப 2 கதவு கார் வந்துச்சு, 4 கதவு கார் வந்து அப்படி. அதுவும் இல்லாமல் இது நல்ல டீசல் வேலை செய்யக்கூடிய காரணம். அப்போ நார்மலி 18 நார்மலி ஒர்க் பண்ணும். லாங்க்கு அதை விட கூட எதிர்பார்க்கலாம் தூர பயணங்கள் போகும்போது. நார்மலி 18 நார்மலி டீசல் வேலை செய்யும் 1 லிட்டருக்கு. இப்போ நார்மலாக இப்படியான கார்கள் மட்டும் தான் நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க வந்து? இப்போ எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. அப்போ அதில் நான் பொதுவாக ரீகண்டிஷன் வெஹிக்கிள் பழைய வெஹிக்கிள் தான் மெயினாக செய்கிறது. பிராண்ட் நியூ தான் இப்போ இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு சொன்னால் நான் அந்த டைம்லேருந்து நான் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் தான் கொடுக்குறது. ஏன்னா மற்ற வெஹிக்கல் எல்லா இடத்தையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா இதுகள் அப்படி இல்லை. கொஞ்சம் எல்லா இடத்தையும் இந்த மாதிரி வெஹிக்கல் தேடி எடுக்க. இப்போ 4வது தலைமுறையாக நீங்கள் இதில் இறங்க போகிறீங்களா? அடுத்ததுல இறங்கிட்டேன் ஆல்ரெடி. இப்போதான் ஒன்று நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு வாங்க. நீங்கள் எவ்வளோ காலம் வந்து நீங்கள் இந்த தொழில் அப்பா அடுத்த? நான் இப்போ ஒரு 1 இயராக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் இப்போதைக்கு 1 இயர் இருக்கேன். மற்றபடி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வெஹிக்கல்ல பற்றி வேண்டதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், வெஹிக்கல் நாலேஜ். சரி, நார்மலா இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு டேஸ் நம்பர் வண்டி ஒன்று எடுக்க போறோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு என்னதை கவனிக்கணும், ஃபர்ஸ்ட்டுக்கு என்னதை பார்க்கணும்? மெயினாக நான் ஃபர்ஸ்டாகவே பார்க்க வேண்டியது இன்ஜின்னா, இன்ஜின் இன்கேஸ் இன்ஜினே போனாலுமே மேக்ஸிமம் 2 லட்சம் இன்ஜின் வேண்டி வச்சிடலாம். ஆனா ஒரு வண்டியோட பாடி கட்டாயம் பார்க்கணும். நான் பாடியை வந்து ஒரு நாள் உங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ண முடியாது, செய்ய முடியும். அதுவும் பொட்டி பூசி செய்ய தான் எழுமொழிய பாடியை வேண்டி வைக்க மாட்டேங்க, கஷ்டம் அது. அப்ப கட்டாயம் வந்து ஒரு மெயினா ஒரு வண்டியோட பாடி கண்டிஷன் கட்டாயம் பார்க்கணும். நெக்ஸ்ட் திங் இன்ஜின், அடுத்தபடி இன்ஜின் பார்க்கணும். இப்போ இன்ஜின் வந்து இப்போ தான் இதுகள் ஓல்டு வெஹிக்கிள்னால கட்டாயம் இன்ஜின்னா இன்ஜின் சாதாரண 100க்கு 100 எந்த வாகனமும் பழைய வாகனம் 100க்கு 100 சொல்ல முடியாது, இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே தானே. அப்போ 100க்கு 100 சொல்ல முடியாது. சாதாரண இந்த மாதிரி வெஹிக்கிள் பார்க்கணும் 70% மேலே இருந்தால் காணும். ஒரு 70% மேலே இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். சரி, உண்மையாக வந்து குறைஞ்ச விலை, இந்த விலைக்கு நாங்கள் ஒரு வாகனம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? குறைஞ்சதுன்னா நான் 4 லட்சத்துக்கு வாகனம் கொடுத்துருக்கோம். 4 லட்சத்துக்கு ஒரு கார் கொடுத்துருக்கீங்க? 4 லட்சத்துக்கு கொடுத்துருக்கோம். வீட்டுல ஒன்று அந்த கரெக்டாக ஒரு இந்த டைம்ல உண்மையிலே 4 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி ஓட இருக்கும். உண்மையா தெரியல. ரீசெண்ட் அது 4 லட்சம் கொடுத்ததுன்னா 1 இயருக்கு முத இப்போ எனக்கு வெஹிக்கிள் இப்பயும் இருக்குது. ரீசெண்ட்லி 650 ஒரு கார் கொடுத்தோம். 6,50,000 கிட்டத்துல. ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்க அப்பா சொன்னார் வந்து பரம்பரை நாங்கள் செஞ்சு வரோம், அதாவது 4 தலைமுறையாக செஞ்சிட முடியாது. அப்போ உங்களுக்கும் வந்து இதுக்குள்ள எப்படி ஆர்வம் வந்து அப்பா செய்யறதை பார்த்துக்கொண்டோம் இல்லைண்டா? சின்ன வயசுலேருந்தே அப்பா அப்போ அந்த டைம்ல இருந்து என்ன வெஹிக்கிள் கொண்டு வருவார், எல்லாம் பழைய வாகனம் தான் கொண்டு வருவார். அப்போ அதில் ஒரு ஆசை ஒன்று இருக்கு வெஹிக்கிள். எப்படி சொல்றது, ஒரு ஈர்ப்பு தான். ஈர்ப்பு உண்டு, அப்படியே பழகிட்டது உங்களுக்கு வேணும்.
அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அது ஒட்டோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கேன் வெஹிக்கிளில். எப்படி அது என்ன சொல்கிறது, இப்போ பொதுவாக இருக்கவங்க புது வெஹிக்கிள் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ஆன்டிக் காரில் ஒரு பழைய காரை எடுத்து மாடிஃபை பண்ண ஆசை இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அப்படி செஞ்சுருக்கீங்களா நீங்கள் செய்கிறது விருப்பம்? ஃபியூச்சர் அதுதான் மெயின் ஐடியா இருக்குது. கடவுள்கிட்ட பார்ப்போம். கண்டிப்பாக. ஓகே, நல்லபடியாக வரீங்க. உண்மையாக வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி தான் புது கார் அண்ட் வந்து இதை தாண்டியும் இங்கிலீஷ் நம்பர் கார்லாம் வந்து எடுத்து விற்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லாருமே ஓடணுன்றதுக்காக வந்து ஒரு விற்கக்கூடிய கடைன்னா நிறைய சிங்கிள் ஏரியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிமாநிலத்தில் இருக்கு. ஆனால் இந்த தமிழ் இதுக்குள்ள வந்து நீங்கள் கொண்டு வந்தது உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ சாதாரணமாக இங்கிலீஷ் நம்பருக்கு எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா இப்போ சிலாக்களுக்கு வந்து ஒரு வாகனம் ஒன்று வேண்டினாலே போதுன்னு ஒரு ஆசை இருக்கும். 4 சில்லுள்ள வாகனம் வேணும்னா போதும். சிலவங்க வந்து நல்ல தரமான வெஹிக்கிள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ சாதாரண முத படியே ஒரு கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சத்தை வச்சு எனக்கு வெஹிக்கிள் வேண்ட இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்கோம். பெஸ்ட் வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துரும். ஏன்னா முதல் படி எடுத்துக்கி தான் கஷ்டமா இருக்கணும். ஒருக்கம் வெஹிக்கிள் வேண்டிட்டாங்கன்னா அடுத்த வெஹிக்கிளுக்கு போக ஈஸியாக இருக்கும். உண்மையிலே அது ஒரு கனவு. 4 டயர் உள்ள வாகனம் ஓடி பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு. கட்டாயம். கண்டிப்பாக. அவங்களுக்கு உண்மையிலே இவங்கள்ட்ட இந்த கடையை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தருவாங்க. அதாண்டி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான பார்ட்ஸ்களும் அடுத்துக்கூடிய மாதிரி முடிஞ்ச அளவு ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இப்படி தானே எங்கள்கிட்ட எடுக்கிற வாகனத்துக்கு பார்ட்ஸ் எப்போனாலும் நான் இந்த பார்ட்ஸ் எனக்கு இல்லைன்னு நான் யாரு கால் பண்ணி கேட்டாலும் என்னால் முடிஞ்சவர்கிட்ட நான் கொடுக்குற வாகனத்துக்கு பார்ட்ஸ் இருக்க வாகனத்தை கொடுக்குறது. அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். நாங்கள் அது பொறுப்பெடுத்து எடுத்து கொடுக்குற பார்ட்ஸ். அவங்க பார்ட்ஸ் எங்க கை செலவால் இல்லை, அவங்களுக்கு பார்த்து நான் வேண்டி கொடுப்போம். எங்க எடுத்து கொடுக்காம சரி கான்டாக்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி ஒன்று இருக்கு. அடுத்த விஷயங்கள்னா இப்போ பழைய வாகனம் எடுக்கும் போது கட்டாயம் நான் சொன்ன மாதிரி தான் 100 இருக்காது. இன்கேஸ் நான் கொடுக்குற வாகனத்துல ஒரு பிரச்சனை இருந்தா கட்டாயம் நான் சொல்லி தான் கொடுப்பேன். இந்த வாகனத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு இவ்வளவு போகும்னா அதுக்கு அந்த பிரைஸை நான் கழிச்சு கொடுப்பேன். இன்கேஸ் நான் செஞ்சு கொடுக்காட்டியும் அது வாகனத்தை மென்ஷன் பண்ணுவோம். இது பிரச்சனை இருக்கு, நீ செஞ்சுக்குவோம் சரி கழிச்சு கொடுத்துருவோம். அதான் நேர்மை நீதி நியாயமா போய் கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு காலம் ரன் ஆகி கொண்டிருக்குன்னு அப்படின்னா இப்படிதான். எவ்வளவு தான் இப்ப பொய் சொல்லி வானம் சம்பாதிச்சு கடைசி காலம்னு ஒன்று வரும். நானும் உண்மையை கருமாக்கு அதுக்கெல்லாம் பயம் சரியானபடி இப்ப நேரமெல்லாம் முடிஞ்ச மட்டும் உண்மையை சொல்றது. அப்ப உண்மையில வந்து இப்படியான பிசினஸ் பண்ணைக்குள்ள நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்படியே என்ன எதிர்ப்பு நீங்கள் வந்து சந்திச்சீங்க? எதிர்ப்புன்னு சொன்னா போட்டி கட்டாயம் எல்லா விஷயம் எடுத்தா போட்டிகள் வரத்தான் செய்யும். போட்டி வரும்போது நிறைய பேரை சொல்லாட்டியும் எங்களை சுட்டி காட்டுற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கமெண்ட்ஸ் எடுத்தாலும் பழைய வாகனம் மோட்டோ வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த கமெண்ட் பண்றோம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவோம். சில ஆட்களுக்கு அந்த வாகனம் அந்த ஓட்ட வாகனம் சொல்ற கூட ஒரு கனவா தான் இருக்கும். உண்மையில நீங்கள் இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து இந்த பழைய வாகனங்கள் எடுத்து மோடிஃபை பண்ணி டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஜெசி அண்ணா உதாரணத்துக்கு ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில நானும் ஜெசி அண்ணோட வண்டியை பார்க்கல வந்து ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் ஏறி அதில் போய்களும் தெரிஞ்சு சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து நான் ஓட்டி வீடியோலாம் எடுத்து போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து அந்த வாகனத்தை ஜெசி அண்ணாவும் சொல்லியிருந்தோம் என்னென்னா நீங்கள் அந்த வாகனத்தை கவனிக்கிற விதத்திலான் இருக்குது. ஸோ உண்மையாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்தால் இத்தனை வருஷம் ஓடுற வாகனம் ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்க தான் செய்யும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை மேனேஜ் பண்ணி அதை சரி பண்ணி நீங்கள் ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பயணம் செய்யும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தவர். ஓகே, உண்மையிலே நினைச்சதை விட சூப்பராக ஓடிச்சு வண்டி. நல்லா இருந்துச்சு. உண்மையாக பிக்கப் நல்லா இருக்குண்ணே. இது வந்து அந்த 1300cc வருமானா டர்போனால என்ன 4 டாப் ஸ்பீட் ஒன்றும் போகல. ஏன்னா அது மிதிக்கவே போய் கொண்டு தான் இருக்கு. உண்மையாக வந்து என்ன க்ரௌட்டாக இருக்கு அப்படி சொல்ல பண்ணிட்டேன் வந்து. சரி, உண்மையாக வந்து நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்களும் அந்த 4 டயர் வாகனம் ஓடி பார்க்கணும் ஒரு ஆசை நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்கும். அது இப்போ இது சொல்லைகளும் வந்து கார் வச்சுக்கிறவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது. ஆனால் மிடில் கிளாஸாக இருக்கிற எங்களை போல எல்லாருக்கும் தான் அது விளங்கும். கார் ஓடுறது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். வந்து ரோடால் போய்களே ஒரு வாகனத்தை பார்த்து ஆசைப்படும். ஸோ இந்த வாகனத்தில் போனால் அப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியானவங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கார் எடுக்கலாம். அப்போ எடுக்கக்குள்ளே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட வசதி இல்லை, இப்போ இந்த பட்ஜெட்டை கொடுத்து எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த காருக்கு செலவழிச்சு கொண்டு இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை வாங்கி நீங்கள்ட்ட என்னென்ன கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து பயம் இல்லாமல் உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 5 லட்சம் இருந்தால் எடுக்கலாம். ஆனால் அதுக்குரியுமே இருக்கணும் தானே இங்கே அந்த கார் உங்கள்கிட்ட மாதிரி. இப்போ கட்டாயம் எப்படி தானே கஸ்டமரை தொடர்பு கொள்ளலாம். என் டைப் எங்களை தொடர்பு கொண்டு சொல்லலாமே. அவங்களை எந்த பட்ஜெட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி
நான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த வாகனத்தை நீங்கள் போகலாம் இந்த மாதிரி போகலாம் இந்த மாதிரி செய்யலாம் நாங்கள் கரெக்டாக ஐடியா தருவோம். சரி, உண்மையில வந்து இப்போ உங்களோட கடையை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். SS கார் சேல்ஸ் அடித்தாலே யூடியூப்ல வந்து இவங்களோட வீடியோஸ் தான் வரும். நீங்களும் இருந்தாலும் ஒரு உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஒரு சொல்லி விடுறீங்களா? கரெக்டாக என்னை தொடர்பு நான் எனி டைம் நான் ஆன்சர் பண்ண போனேன். 076-466-2137 0764662137. ஓகே, உண்மையில வந்து இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட கடை லொக்கேஷன் அண்ட் வந்து கடையிற நம்பர் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். டிஸ்பிளேலையும் தெரியும் பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உண்மையிலே இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அந்த லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த காணொலி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்பரை அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அப்படி ஒரு பாய் ஆடிடுங்க. பாய்.